வந்து இந்த பதத்தை காட்டிக்கணும். இந்த பதத்தை காட்டினா தான் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டினா தான் நல்லா நம்ம வந்து இந்த பதத்துக்கு ஒரு தண்ணி நிறையா சேர்த்தணும்னா தண்ணி கொலன்னு ஆகிடும். இட்லி நல்லா புஷ்ஷுன்னு வராது. இப்போ வந்து நம்ம அள்ளிக்கலாம். ஏன்னா நமக்கு கரெக்டான பதத்துக்கு அரைச்சாச்சு. வந்து நம்ம அள்ளிக்கலாம். போதும். நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்க. இது மாதிரி ஆட்டி அள்ளுனா தான் இட்லி நல்லா பந்து போல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டினா தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஒரே மொத்தமாக தண்ணி சேர்த்தணும்னா நமக்கு புஷ்ஷுன்னு வராது. மாவு தண்ணியாட்ட தான் இருக்குது பாருங்க. எப்போவுமே கிரைண்டரில் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். இட்லி நல்லா பந்து மாதிரி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களே இதே மாதிரி அரைச்சிக்குங்க. பாய்.